ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹேர் க்ரோத் ஷாம்பூ. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஸோ இந்த ஹேர் க்ரோத் ஷாம்பூ செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு 1 டீஸ்பூன் தேன் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஆம்லா ஜூஸ் அதாவது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் ஃப்ரெஷ் நெல்லிக்காவை அரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர், ஹாஃப் லெமன்லேருந்து எடுத்த லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக நம்ம யூஸ் பண்ண போகிற மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஷாம்பூ. நான் எனக்கு ஆலோவேரா ஷாம்பூ தான் எடுத்து வச்சுருக்கேன், ஹெர்பல் ஷாம்பூ. ஒருவேளை உங்கள்கிட்ட நார்மல் ஷாம்பூ தான் இருக்குது, நீங்கள் அதை தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 1 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இந்த ஷாம்பூ கூட ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தக்கப்புறமா இந்த பாட்டிலை நல்லா டைட்டாக மூடிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹேர் க்ரோத் ஷாம்பூ ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் எப்போ உங்கள் ஹேரில் அப்ளை பண்ண போகிறீங்களோ நீங்கள் அப்போ மட்டும் நீங்கள் ரெடி பண்ணால் போதும், அதை ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் அந்த நேரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். தேன் நம்மளோட ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இது பாக்டீரியாவை ப்ரிவென்ட் பண்ணும். இது நம்ம ஸ்கேல்ப்பை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். அதே மாதிரி நம்ம முடியும் நல்லா ஷைனிங்காக ஆக்கிடும். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணது ஆம்லா ஜூஸ். நெல்லிக்காய் நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். நம்ம ஹேர் ஷாஃப்ட்டை நரிஷ் பண்ணுங்க. ஸோ நம்ம ஹேர் ஷாஃப்ட்டுக்கு இது ஸ்ட்ரென்த் கொடுக்குங்க. அதே மாதிரி ஸ்கேல்ப்பையும் இது கிளென்ஸ் பண்ணும். நெல்லிக்காய் டேண்ட்ரஃபையும் ப்ரிவென்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, நெல்லிக்காயில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரோஸ் வாட்டர் ட்ரை இச்சி ஸ்கேல்ப்பை சூத் பண்ணும். அதே மாதிரி இது ஹேரையும் நல்லா ஷைனிங்காக வச்சுக்கோங்க. ஹேர் க்ரோத்துக்கும் ரோஸ் வாட்டர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. லெமன் ஜூஸ் நம்ம முடியை ரொம்ப டல்லாக லைஃப்லெஸ்ஸாக காட்டுற ப்ராடக்ட் பில்டப்பை ரிமூவ் பண்ணி நம்ம ஹேரை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணது எசென்ஷியல் ஆயில். நான் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தேன். அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த எசென்ஷியல் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், ஹேர் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணும், முடி க்ரே ஆகிறத ஸ்லோவாக்கும். இது டேண்ட்ரஃபையும் ட்ரீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கடைசியாக யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட் ஆலோவேரா ஜெல்ங்க. ஆலோவேரா ஜெல் நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா கிளென்ஸாக வச்சுக்கும். அதே மாதிரி நம்ம முடியை நல்லா நரிஷ்டாகவும் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஆலோவேரா ஜெல் டேண்ட்ரஃபையும் இச்சி ஸ்கேல்ப்பையும் கூட ட்ரீட் பண்ணும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஹேர் க்ரோத் ஷாம்புவை நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஈஸியான ஹேர் க்ரோத் ஷாம்பூ தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.